முன்னறிவிப்பு 2 நாடுகள்லயும் அறிவிக்கப்படும். போருக்கு ஒருத்தன் கிளம்புறானாவே அதுக்கு முன்னாடி ஓலைகள் மூலமாக போர்னு டிக்ளேர் பண்ணிட்டு தான் வருவாங்க. அந்த அன்டிக்ளேர்டா இந்த கொரில்லா தாக்குமுறை, இந்த மாதிரி மறைமுகமா இருந்து தாக்குறது, இந்த எந்த ஒரு முறையுமே தமிழ் சமூகத்தில் நடந்ததே இல்லை. தமிழ் போர்ல அதுவும் அதாவது நடந்ததே இல்லை இந்த சென்ஸ். அது பிற்காலங்கள்ல நடந்துச்சு. பிற்காலங்கள்ல ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி எல்லாம் இது சங்க காலம், சங்க மருவிய காலத்துக்கு பின்னாடி மேபி அது நடக்கலாம். சங்க காலத்துல அகநானூறு புறநானூறு மாதிரியான சங்க இலக்கிய நூல்கள்ல எதுலயுமே அப்படி ஒரு போர் நடந்ததாக பதிவே இல்லை. ஓகே, அறிவிப்பு கொடுக்கப்படும். அது பொது இடமாக இருக்கும், அந்த மைதானமா இருக்கும், எல்லையா இருக்கும். இல்ல அந்த கோட்டை இருக்குன்னா கோட்டையை முற்றுகையிடுவாங்க. அந்த முற்றுகையிலிருந்து அந்த போர் தொடங்கும், அறிவிக்கப்படும், சங்கு ஊதப்படும். சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சண்டை போடக்கூடாது. அவங்க கேம்ப் போட்டுருவாங்க. அதுக்குள்ள போர் வந்து சங்கு ஊதனே போர் நிப்பாட்டணும். அது வரைக்கும் சண்டை போட்டுருக்கலாம். இது வந்து இவங்க ஏதோ ஒரு கேம் மாதிரி விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அனௌன்ஸ் பண்றது, சங்கு ஊதுறது, ஸ்கோர் இந்த இதுக்கு இவ்வளவு ஸ்கோருங்கிற மாதிரி அவங்க விளையாண்டுருக்காங்க. அதாவது உயிர் ரத்தம் அதெல்லாம் ஒரு மேட்டரா இல்ல. சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சங்கு ஊதுனே அவன் நிப்பாட்டிக்கணும். அந்த கடுப்பு எல்லாம் காட்டிட்டுலாம் இருக்க முடியாது. நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சங்கு ஊதுனே அந்த போரை நிப்பாட்டினா அதான் மரபு. இது ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. ஆமாங்க, அப்படிதான் நிப்பாட்டி இருந்திருப்பாங்க. சங்கு ஊதிட்டாங்கன்னா போரை நிப்பாட்டிடணும். போரை நிப்பாட்டிட்டு 2 படைகளும் அவங்களுடைய முகாம்களுக்கு போயிருவாங்க, கேம்புக்கு போயிருவாங்க, அங்க தங்கிடுவாங்க. அடுத்த நாள் திரும்ப அசம்பிள் ஆயிட்டு திரும்ப போர் இப்படி நடக்கும். சோ வந்து பொழுது சாஞ்சுன்னா சண்டை கிடையாது. இதெல்லாம் எவ்வளவு ஒரு இந்த மாதிரி பண்பு எல்லாம் இந்தியாவுக்குள்ள இருந்துச்சு. மற்ற அரசர்கள் வெளியில இருந்து உள்ள தாக்காத வரைக்குமே அதுவே நமக்கு ஒரு பேக் டிராப்பாவும் இருந்துச்சு. அது ஒரு விஷயம். பட் இந்த பண்புகள்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுங்கள் ரொம்ப வருஷமா இந்த பண்புகளை அவங்க உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா அதிகமான இழப்பு, அதிகமான இது இல்லாம இருக்கக்கூடாது. ஆனா போர் இல்லாமலாம் நாடுகள் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. சோ அது வந்து ஒரு கொஞ்சம் பிராக்டிக்கலா இப்படிதான் பண்ண முடியும். தோத்துட்டீங்கன்னா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு நாட்டை இது பண்ணிட்டு கப்பம் கட்டிட்டு இது பண்ணிட்டு